கோர்ட்ல அப்படியே கொஞ்சம் போறது வந்து மஞ்சரி. சோ வேலை பாக்குற மாதிரி அவருக்கு கீழே நிறைய வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன வேலை நாங்க செஞ்சோம்? பிக் பாஸ்ல இன்னைக்கு மார்னிங் ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, யார் வேலை செய்யாதவங்க, யார் வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த 2 கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் பவித்ராவோட ஆன்சர் என்னன்னா, முத்துவின் வழியில் மஞ்சரி வந்து வேலை செய்கிற மாதிரி பின்னாடி நிறைய வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த கொஷினுக்கும் ஆன்சரே கிடையாது. ஒருவேளை இவங்க வந்து சொல்ல வர்றது வேலை செய்கிற மாதிரி இருந்து வேலை செய்யாதவங்கன்னு சொல்கிறாங்களா, இல்லை அது மாதிரி நடிக்கிறவங்கன்னு சொல்கிறாங்களா, என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் முத்துவின் வழியில் அதுக்கு முத்து ஏதோ கேட்குறாரு, என்னம்மா இதில் இது எப்படிம்மா இது கொஷினுக்கு வருங்கிறாரு. அதுக்கு ஆன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துடுறாங்க. இப்படி தான் இன்றைக்கி நடந்திருக்கு. இதை பார்த்தா நேற்று வந்து நாமினேஷன் ப்ராசஸில் நீங்கள் முத்துவை தான் நாமினேட் பண்ணீங்க. என்னன்னா பிரச்சனைகளுக்கான ஆரம்பம் வந்து நீங்களாக தான் இருக்கீங்கன்னு நாமினேட் பண்ணீங்க. சரி, அடுத்து உங்களை ஒருத்தவங்க சௌந்தர்யா நாமினேட் பண்ணுறாங்க. ஒரு தப்பை வந்து உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கிற மனசு இல்லை. என்னன்னா விஜய் சேதுபதி சார் நீங்கள் வந்து உங்களோட கேம் பிளேன்னு ஒத்துக்கோங்கிறாரு. அவங்க வந்து நான் இன்டென்ஷனலாக பண்ணலை அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக கடைசி வரைக்கும் இருக்காங்க. ஓகே, அதை ஒரு ரீசனாக சொல்லி சௌந்தர்யா நாமினேட் பண்ணும்போது அந்த நாமினேஷன் நீங்கள் நாமினேட் பண்ணுங்க, ஆனால் அந்த நாமினேஷன் பண்ணுற ரீசன் வந்து தப்பாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் தர்ஷிகா கிட்ட ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதே மாதிரி தானே ஒரு வன்மத்தை தானே இங்கே எடுத்துகிட்டு வந்து கொட்டுறீங்க. முத்துவை நேற்று நாமினேட் பண்ணிட்டீங்க. இப்போ இங்கே இன்ஃப்ளூயன்ஸாக இல்லை மேனிப்புலேட்டாக கேட்குறாங்க. நீங்கள் வந்து இன்னொருத்தரோட பேரை உள்ளார கொண்டு வரதுக்கு அவங்க கேட்குற கொஷின் வேறு. ஆனால் முத்துன்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வன்மத்தை கொட்டுறீங்க. இது பச்சையாக எல்லாருக்குமே தெரியுது. மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் மேலே உள்ள மக்களோட எண்ணங்கள் வந்து நீங்களே குறைச்சிக்கிட்டு இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு எங்களுக்கு தெரியல.